அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள்ல பிறந்த குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கும். நம்ம இது ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துட்டோம். இப்போ நம்ம பிற மாவட்டங்களுக்கு பார்க்கறதால இதுல ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல மேல பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பர்த்னு ஃபர்ஸ்ட்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. எந்த மாவட்டன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தா ஹாஸ்பிட்டல் கொடுங்க, வீட்டுல பிறந்தா வீடுன்னு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தா ஹாஸ்பிட்டல் நேம் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் நேம் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. குழந்தையுடைய பிறந்த தேதி இதுல கொடுங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழேயே ஒரு 5 டிஜிட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிப்பாங்க. அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா இங்க நம்பர் வெரிஃபைட்னு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டு இங்க வியூ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அந்த தேதியில இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுடைய லிஸ்ட் இங்க டிஸ்பிளே பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எதுன்னு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.